அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம் நேஷனல் பாண்ட்ஸ் சீரியஸில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை போய் பாருங்கள். அதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இந்த வீடியோ புரியும். போன 2 வீடியோஸில் நாம் பேசிக்காக ஒரு நேஷனல் பாண்ட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதில் பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் எப்படி சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி வித்ட்ரா பண்ணுறது, பேங்க் அக்கௌண்ட் உள்ளவங்களுக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்த்தோம். அப்படி சேவிங்ஸ் பிளானில் மை பிளான், மை மில்லியன் ஸ்கீம்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ நாம் 3வது டைப்பு செகண்ட் சேலரி பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் எங்கள் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளானு செகண்ட் சேலரி, இது சேவிங்ஸ் பிளானில் 3வது டைப்பு. இதுவும் ஒரு கோல் பேஸ்டு சேவிங்ஸ் பிளான் தான். இந்த பிளான் எப்படி ஒர்க் ஆகும்னா, நாம் முதல்ல ஒரு பர்டிகுலர் வருஷம் வரைக்கும் மணியை இந்த ஸ்கீமில் சேவிங்ஸ் பண்ணணும். அந்த டியூரேஷன் முடிஞ்சதும் நாம் இன்கம் பீரியடு இந்த பிளான் தொடங்கும் போது கொடுத்துருப்போம். அந்த பீரியட் மொத்தமும் மாதம் மாதம் நமக்கு ஒரு சேலரி மாதிரி மணி வந்துக்கிட்டே இருக்கும். இதை சிம்பிளாக சொன்னால் எஸ்ஐபி பண்ணி அந்த மணியை வச்சு எஸ்டபிள்யூபி பண்ணுற மாதிரி தான். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 1000 கிராம்ஸு 3 வருஷத்துக்கு சேவ் பண்ணுறீங்க. அப்போது 1000 × 36 36,000 கிராம்ஸு ப்ளஸ் ப்ராஃபிட்டு நமக்கு கிடைக்கும். கரண்ட் செனரியோவில் ஒரு 37,865 கிராம்ஸ் 74 ஃபில்ஸ் வருது. இந்த அமௌண்ட்டை அடுத்த 3 வருஷத்துக்கு நாம் இன்கம் பீரியட் கொடுத்துருக்கோம். அப்போது மாதம் மாதம் நமக்கு 1,105 கிராம்ஸ் 35 ஃபில்ஸ் அடுத்த 36 மாதத்துக்கு நமக்கு திரும்ப கிடைக்கும். இப்போ நீங்கள் 2026 ஜனவரியில் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 2028 டிசம்பரில் 3 வருஷம் உங்கள் சேவிங்ஸு கான்ட்ரிபியூஷன் பீரியடு முடியும். அப்புறம் 2029 ஜனவரியில் இருந்து 2032 டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு இந்த 1,105 கிராம்ஸ் 35 ஃபில்ஸ் மாதம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். இதை குமுலேட்டிவாக பார்த்தோம்னா 39,792 கிராம்ஸ் 60 ஃபில்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும். அப்போ பாருங்கள், நாம் போட்ட அமௌண்ட்டு 36,000 கிராம்ஸு, ஆனால் நமக்கு திரும்ப கிடைக்கிற அமௌண்ட்டு 39,792 கிராம்ஸ் 60 ஃபில்ஸு. இதை மாதம் மாதம் திரும்ப வர்ற அமௌண்ட்டு தான் நமக்கு செகண்ட் சேலரி மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டை எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்கம் பீரியடையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதே 1000 கிராம்ஸ் கான்ட்ரிபியூஷனில் 3 வருஷம் பண்ணி இன்கம் பீரியடை 3, 5, 10ன்னு 3 டேர்ம்ஸாக நம்ம வச்சா நமக்கு மந்த்லி எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும்னு ஒரு டேபிளில் போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இதை 3 வருஷத்துக்கு நம்ம இன்கம் பீரியடு ஃபிக்ஸ் பண்ணோன்னா மாதம் மாதம் நமக்கு 1,105 கிராம்ஸ் 35 ஃபில்ஸ் கிடைக்கும். டோட்டல் சேவிங்ஸு 39,792 கிராம்ஸ் 60 ஃபில்ஸாக இருக்கும். இதே 5 வருஷத்துக்கு நம்ம இன்கம் பீரியடை செட் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு மாதம் மாதம் 684 கிராம்ஸ் 61 ஃபில்ஸ் கிடைக்கும். டோட்டல் சேவிங்ஸ் நமக்கு எவ்வளோவா இருக்கும்னா 41,076 கிராம்ஸ் 60 ஃபில்ஸாக நமக்கு டோட்டல் சேவிங்ஸு ப்ளஸ் ரிட்டர்ன்ஸாக இருக்கும். இதே இன்கம் பீரியடு நம்ம 10 வருஷத்துக்கு நம்ம கொடுத்தோம்னா மாதம் மாதம் நமக்கு 370 கிராம்ஸு 2 ஃபில்ஸ் கிடைக்கும். டோட்டலாக நமக்கு நம்ம சேவிங்ஸ் ப்ளஸ் ரிட்டர்ன்ஸ் சேர்த்தோம்னா 44,402 கிராம்ஸ் 40 ஃபில்ஸ் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் கூட உங்களுக்கு மணி காம்பவுண்ட் ஆகும். இதில் நாம் மினிமம் 1000 கிராம்ஸ் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். டியூரேஷனு 3 வருஷத்துலேருந்து 20 வருஷம் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி இன்கம் பீரியடையும் நாம் 3 வருஷத்துலேருந்து 20 வருஷம் வரைக்கும் செட் பண்ணிக்கலாம். இதில் ரிடம்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். 12 மாதத்துக்கு முன்னால் ரெடீம் பண்ணோம்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ 2% இருக்கும். அதே ரிடம்ஷன் ஃபீ 15 கிராம்ஸ் வரும். அதே 2 அல்லது 3 வருஷத்துக்கு உள்ளே ரெடீம் பண்ணோம்னா 2 வருஷத்துக்கு மேலே 3 வருஷத்துக்கு உள்ளே ரெடீம் பண்ணோம்னா 1.5% பெர் ஆனம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீயும் 15 கிராம்ஸ் ரிடம்ஷன் ஃபீயும் வரும். இந்த பிளானை பொறுத்தவரை யூஏஇயில் லாங் டேர்மாக ஸ்டே பேக் பண்ணுற பிளானில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சூட் ஆகும். ஒரு 6 வருஷத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி பிளான் இருந்தால் உங்களுக்கு இந்த பிளான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளானில் 90 டேஸ் ஹோல்டிங் பீரியட் இருக்கும். அந்த 90 டேஸுக்கு அப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதில் பார்ஷியல் ரிடம்ஷன் கூட இருக்குது. எவ்வளோ அவைலபிள் பேலன்ஸ் இருக்கோ அதில் 50% மணியை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த பிளானில் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக 35 மில்லியன் கிராம்ஸுக்கு ஒர்த்தான ரிவார்ட் ப்ரோக்ராம்லேயும் நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியும்.
இந்த பிளானில் ஆவரேஜாக 3.25% per annum ரிட்டர்ன்ஸ் வந்து நாம் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சேவிங்ஸ் பிளானில் உள்ள ஆக்சலரேட்டர் மற்றும் குளோபல் சேவிங்ஸ் கிளப் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட், கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸ் அப்டேட் இன் AED அண்ட் INR எல்லாம் உடனுக்குடன் பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.